பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 36 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 36 வசனம். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் சாயாமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிறார்கள். அதி நிமித்தமாய் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் தனக்கு பிடித்தமான ஒரு காரியங்களிலே தன்னை சாய்த்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இங்கேயோ தாவீது ராஜா அழகாய் சொல்லுகிறார், நான் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்பதாக. இன்றைக்கு நம்முடைய சுய சித்தத்தின்படி நமக்கு பிரியமான காரியங்களிலே நாம் எண்ணுகிற காரியங்களுக்கு ஏற்றாற் போல நம்மை சாய்த்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை சாயாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த காலைவேளையிலே எவைகளிலே நாம் சாயாமல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபு 23 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 23 அதிகாரம் 11 வசனத்திலே, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நெறியை விட்டு சாயாமல் அதை காத்து கொண்டேன் என்பதாக. அப்படி என்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கட்டளைகளை மீறி நாம் நடக்கக்கூடாது. கட்டளைகளை சாராதபடிக்கு நாம் இருக்கக்கூடாது. கட்டளைகளின்படி நடந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது, நான் சாயாமல் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் என்பதாக. இங்கே யோபு பக்தன் அழகாய் சொல்லுகிறார், நான் நெறியை விட்டு சாயாமல் அதை கை கொண்டேன் என்று சொல்லி. இந்த காலவேளையிலே கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா அல்லது கட்டளைகளின்படி சாயாமல் அதை மீறி நடப்பவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை சார்ந்து வாழ்பவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனத்திலே, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எதன் மீது நாம் சாயாமல் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சுய புத்தியின் மேல். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி அவருடைய ஆலோசனையின்படியாக நடப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எதையும் நம்முடைய சுயமாய் முடிவெடுத்து அதன்படி செய்யாதபடி இருக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மீது முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொண்டு காணப்பட வேண்டும். இதிலே நாம் சரியாய் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண செய்வார். இன்றைக்கு பல நேரங்களிலே ஏன் தோல்வி என்று சொல்லி பார்க்கும்போது
நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழ்கிற ஒரு நிலை வரும்போது மாத்திரம்தான். ஆனால் இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களாய், அவருடைய சித்தத்திற்கு சாய்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக எதிலே நாம் சாயாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, பொருளாசையை சாயாமல். ஆம் பிரியமானவர்களே, பொருளாசையின் மீது ஆசை கொள்ளாதபடிக்கு அதையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் அதை சார்ந்து வாழாதபடி நாம் இருக்க வேண்டும். தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார், பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும் என்பதாக. இந்த காலவெளியிலே பொருளாசையை நம்பிக்கொண்டிருப்பவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதிலே நம்மை செவி சாய்க்காதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதிலே சாயக்கூடாது என்று சொல்லி 3 விதமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, அவருடைய கட்டளைகளை மீறி நடக்காதபடி நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சுய புத்தியின் மேல் சாயாமல் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பொருளாசையை சாராமல் நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எதன் மீதெல்லாம் சாயாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். உம்முடைய நெறியை விட்டு, உம்முடைய கட்டளையை விட்டு சாயாமல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக, சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக, பொருளாசையை சாராமல் காணப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்களை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து 3 விதமான காரியங்களிலும் சாயாமல் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவராக காணப்படுவாராக. ஆமென். God bless you.